வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. விஜயுடைய ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்போது வரப்போகிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கும்போது சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது தெரியும் உங்களுக்கு. எஸ்ஆர்சி அப்படிங்கிற செக்யூரிட்டி ரிவ்யூ மீட்டிங் நடத்துவாங்க. உளவுத்துறை ஏற்கனவே தகவல் சொல்லியிருக்கோம். இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததன் வாயிலாக பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம சொன்னோம் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா ஒன்றிய அரசுடைய தமிழக அரசுடைய கண்காணிப்பில் விஜய் இருப்பார். எங்கே போகிறார், ஏது பண்ணுறாரு, யாரை பார்க்குறாரு, இவ்வளவு விஷயங்களும் இன்றைக்கி உளவுத்துறையுடைய அதாவது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. உங்களுடைய நிழல் அவ்வளோதான், எப்பயும் உங்களோட இருப்பாங்க. விஜய்கிட்ட பார்க்க போகிறதுனா கூட யார், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் பேர் எல்லாத்தையும் கேட்டு தான் அனுப்பிட்டு தான் உள்ளே போவாங்க. அப்போ விஜய் யாரை பார்க்குறாரு, என்ன பார்க்குறாருன்னு ஒன்றிய அரசுக்கு தெரியாமையாக இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு தெரியாமையாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான வேலை விஜயை கண்காணிக்கிறது. இதை பெரும்பாலுமான அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் சரத்பவாருக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது சரத்பவார் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். நமக்கு தெரிஞ்சு ஜெகன்மோகனுக்கு கூட ஒரு தடவை கொடுக்குறேன்னாங்க, அவரும் வேணான்ட்டார். இப்படி நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சே, என்ன விஜய் அவர்கள் தரப்பில் ஓகேன்னாங்களா வேணான்னாங்களா, இது நிறையா பேர் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம தெரியும், இந்தியா முழுக்க வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 பிரிவுகள் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் கொடுப்பாங்க எஸ்பிஜி. அது வந்து என்னென்னா அது ஹை டெக்னாலஜி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய வீரர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைம் மினிஸ்டரோடு வரும்போதே ஒரு துரும்பு கூட அவர் பக்கத்தில் நெருங்க முடியாது. அந்த மாதிரி ட்ரைனிங், அந்த ட்ரெயின்டு பீப்புள். ஏற்கனவே இந்த எஸ்பிஜி வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்திலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபி அரசு அதெல்லாம் ரத்து பண்ணிட்டு சாதாரண பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பில் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்கோ அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ மீட்டிங் எஸ்எஸ்சி அப்படிங்கிறது வந்து உள்துறை செயலாளர், தமிழ்நாட்டுடைய உள்துறை செயலாளர், உளவுத்துறை செயலாளர், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டிஜிபி, சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்க தலைமையில் கூடும். இதில் வந்து விஜய் அவர்களுடைய வீடு, அலுவலகம், அவர் எங்கெங்கே போகிறாரு, டெய்லி அவருடைய ரொட்டீன் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்போ பிரச்சாரத்துக்கு போவார், எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிற ஐடியாவில் இருக்கார், இதற்கு முன்பு என்ன த்ரெட்டனிங் அவருக்கு வந்திருக்குது, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் எத்தனை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார், அதில் என்ன ஏற்பாடுகள் பண்ணப்பட்டது, இவ்வளோ விஷயங்களை ஆராய்வாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களோ புஷி ஆனந்த் அவர்களோ இருக்கணும், ஏன்னா அவங்களையும் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் வெளியில் சொல்லப்படுற தகவல் என்னென்னா விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் தகவல் ஒன்றும் சொல்லலான்ட்டு. ஏன் விஷயம்னா விஜய் அவர்களை கண்காணிக்கத்தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது இல்லைன்னு சொன்னால் கூட அதுதான் ஒன்று. இன்னொன்று, விஜய் இதை விரும்புவாரா அப்படிங்கிறது. ஏற்கனவே துபாயில் இருக்கக்கூடிய பாதுகாவலர் தான் நியமிச்சிட்ருக்காங்க. ஒருத்தர் அரசியலுக்கு வராரு விஜய், சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் எதுக்குறாருங்கும் போது சென்ட்ரலும் ஸ்டேட்டும் என்ன நினைக்கும், விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துடணும். எப்படி கொடுக்கணும், நம்மளுடைய கண்காணிப்பில் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த முட்டை வீசுகிற மாதிரிலாம் ஒரு ஆடியோ வந்தது. அந்த ஆடியோ உண்மையா பொய்யா அதெல்லாம் விட முக்கியத்தை தாண்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு மீட்டிங்கு கிரவுண்டில் இறங்கி மக்களை சந்திக்க போகிற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நாங்கள் முதல்லையே கொடுக்குறோன்னாங்க, விஜய் தான் வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், பாதுகாவலர் இருந்தாலும் சொல்ல முடியாதேங்கன்னு சொல்லலாம். அதனால சிக்கல்கள் நிறையா இருக்கிறது. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னோம், விஜய் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு உளவு பார்ப்பதாக தான் அமைக்கணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து கூட்டணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்கிறாரு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சந்திக்குப்பார் யாரை, இதை நோட் பண்ணுறதுல அப்படி தான் நோட் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு நாளைக்கு புஷியானது இத்தனை தடவை வந்துட்டு போனார், இவ்வளோ நேரம் பேசினார், ஆதவ அர்ஜுனா இவ்வளோ நேரம் பேசினார். ஒன்றும் வேணாம், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயை வந்து சந்திக்கிறாரு, யாருக்குமே தெரியாது, மீடியா உளவுத்துறைக்கே தெரியாது. நேரடியாக அவர் ஏர்போர்ட் வந்த பிறகு தான் உளவுத்துறைக்கே தெரியும். அப்போ உளவுத்துறை கண்ணிலேயே மண்ணை தூவுறாங்கன்னா எப்படி? இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும், பெகாகஸ் அப்படிங்கிற கருவியை வச்சு உளவு அமைப்பை வச்சு எல்லாருடைய ஃபோனையும் ஒட்டி கேட்குறாரு யார், ஐயா மோடி. அதான் குற்றச்சாட்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தா தாங்கச்சி சேர்ந்தவங்கள தான் நிறைய பேர் பார்த்துருக்காரு. அப்போ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களை பற்றி எல்லா விவரங்களையும் இன்றைக்கி ஈஸியாக எடுக்க முடியும். அது ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் எல்லார் பார்வையிலும் படும்போது இன்னும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபோனில் எச்சரிக்கையாக இருக்கணும், பார்க்க போகிறவங்கள எச்சரிக்கை, எல்லாமே இன்றைக்கி அதாவது என்னங்க, நீங்கள் அரசியலுக்கு வருவது பிரச்சனை இல்லை, புகழ் வெளிச்சத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா, புகழ் வெளிச்சத்தில் இருப்பதால் பல பிரச்சனைகள். நீங்கள் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் அதிகமாகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணி பேசணும், யோசனை பண்ணி தான் பேசணும், யோசனை பண்ணி தான் நடக்கணும், யாரை சந்திக்கிறது, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு தான் நம்ம சொன்னோம். வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தா ஏற்றுக்க மாட்டாருன்னு தான் தெரியுது, நல்லா தெரியும்.
பிஜேபி ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்குது. இதை வேகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வேக வேகமாக பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கடைசியாக 2 நாளாக வந்து சிஆர்பி தரப்புல இருந்து விஜய் அவர்களையும் புஷி ஆனந்தையும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க. விஜய் வந்து தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கார் 2 நாளாக. ஆனந்த் அவர்களையும் சந்திக்க முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் ஷூட்டிங் நிறைய வேலை இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை முடிவெடுக்காமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே போல் பல நேரங்களில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சரத்பவார் கூட முடிவெடுக்க முடியாமல் ரொம்ப நாள் இழுத்தடிச்சு தான் பண்ணார். என்ன ஒன்று, இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஓவைசி அசாருதீன் ஒருத்தர், அவர் எங்கே வந்து பிஜேபி நிற்கும் போது எதிர்த்து நிற்பார், காங்கிரஸ் சமாஜ்வாதி யாருன்னாலும் ஓட்டை பிரிப்பார். ஏன்? அவர் இஸ்லாமிய கட்சி. இஸ்லாமிய கட்சி அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து காங்கிரஸுக்கு போகிறத தடுக்கிறதுக்கான வேலையில் அவர் ஈடுபடுறாரு. பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் எல்லாம் யோசிப்பாங்க, அமித்ஷா வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாருன்னா என்ன அசாருதீன் மேலே அவ்வளோ பாசமா, அவர் ஓட்ட பிரிக்கிறாரு பி டீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று, பிஜேபி வந்து யார் யாருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து விளக்குறாங்கல்ல. இப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திக்கு ரொம்ப லைஃப் த்ரெட் இருக்குது, அவங்களுக்கு பெரிய பாதுகாப்புலேருந்து ஏன் கம்மி பண்ணுறீங்க? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அப்போ என்னென்னா இவங்களோட நோக்கம் யாரை வந்து இன்னொன்று நீங்கள் நம்ம நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க காங்கிரஸ் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி இவங்களெல்லாம் வந்து கண்காணிக்க முடியுமான்ட்டு. அதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோமே, மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் அவங்கெல்லாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா காங்கிரஸ் எத்தனை ஆண்டு கால கட்சி, அவங்களுக்கு இந்த வீரர்களை எப்படி எதிர்கொள்கிறது, என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, என்ன ஏன்னா இதுலேயே பழகினவங்க சார், அவங்க அம்மா பாட்டி எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தெரியும். பாம்பின் கால் பாம்பரியுங்கிற மாதிரி அவங்களே ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரை கண்காணிச்சிருப்பாங்க. அது வேற. விஜய் அவர்கள் வரும்போது என்ன இருந்தாலும் புதுசு, இவங்களுடைய என்ன மாதிரி பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னா ஒன்று மட்டும் தெரியும், கண்காணிக்கிறாங்கங்கிறது மட்டும் தெரியும். நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, விஜயும் இதை புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். நம்மை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்பயும் தனிமையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரை இப்போ பின்னால் எப்பயுமே காவல்துறையினர் இருக்கிறது வந்து அவருக்கு உடன்பாடாக இருக்காது. நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறது தான், இதை ஒரு ஒத்துக்க மாட்டார். இப்போ புதுசாக அந்த நியூஸ்லாம் ஏன் கசிய விட்றாங்கன்னா, பாருங்கள் எஸ்சிஎஸ்சி மீட்டிங் நாங்கள் போகிறோம்னு நினச்சி விஜயை கூப்பிட்டோம், விஜய் வரல, எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ஸ்டேட்டு சென்ட்ரல் 2 பேரும் முயற்சி பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி விஜயை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது. அவர் வந்து பெரிய ஹிட் ஆகிறாரு, தோற்கிறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விஜயை பேரை சொல்லாமல் யாரும் இங்கே அரசியல் பண்ண முடியாது. அண்மையில் நடந்த கூட்டணி கட்சி தலைவர்களை விஜயை திட்டத்தை வச்சே பார்த்துக்கலாம். விஜய் எந்த அளவுக்கு இவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.